ஸ்தோத்திரம். எங்களை ஆதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாதுகாப்பா இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதைரியம் அடைந்த வேளைகளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை தைரியப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்திலே உயர்த்தப்படுவதாக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே இறங்கி வருவாராக. எங்கள் நடுவிலே கர்த்தர் அசைவாடுவாராக. அவருடைய உன்னத பிரசன்னம், அவருடைய உன்னத ஆளுகை இந்த காலை வேளையிலே எங்களை ஆட்கொள்வதாக ராஜா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம். எல்லாம் நல்ல துதிங்க. துதிக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஆண்டவர் துதியிலே வாசம் பண்ணுகிறவர். துதிக்கிற மனிதனிடத்திலே கர்த்தர் ஆசையாய் விருப்பமாய் அவர் கடந்து வந்து அந்த துதியை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளை துதி செலுத்துவோம். நன்றி பலிகளை செலுத்தி, துதி பலிகளை செலுத்தி நம்முடைய தேவனை கனப்படுத்துவோம். அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். அவர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லாரிலும் மேலானவர், எல்லாரை பார்க்கிலும் சிறந்தவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு மாட்சிமை பொருந்திய தேவன், அவ்வளவு மகத்துவத்தின் தேவன் இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை புகழுவோம். நம்முடைய துதியில் அவர் சந்தோஷப்படட்டும். அவருக்கு எல்லாவற்றையும் செலுத்தி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுராஜனை ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ருசித்து பார் இயேசு நல்லவர். ருசித்து பார் இயேசு நல்லவர். ருசித்து பார் இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை. தூக்கினாரே சென்று நின்று நிறுத்தினாரே கண்மாலை மேல். புது பாட்டை நாவில் தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன். ருசித்து பார் இயேசு நல்லவர். ருசித்து பார் இயேசு நல்லவர். ருசித்து பார் இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை. ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய்
எல்லாரும் ஒரு விச ஆராதிப்போம் இயேசுராஜனை ராக்காலத்து நிற்கும் ஊழியரே நம் கைகளை உயர்த்தினேரா ஆராதிப்போம் இயேசுராஜனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க ருசித்து பார்க்க பார்க்க நீ மெய்யாகவே எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். எங்க வாழ்க்கையில எங்கள் சூழ்நிலையில கர்த்தர் நல்லவராய் இருந்தீர். உங்களை நாங்கள் ஆராதிப்போம், உங்களை நாங்கள் உயர்த்துவோம், உங்களை நாங்கள் கனப்படுத்துவோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் கண்மலையாகிய தேவனே, இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒன்று கூடி வர பண்ணி நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் எங்களை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து தேவனை துதிக்க வைத்த, தேவனை ஆராதிக்க வைத்திருக்கிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே புதிய கிருபையினால எங்களை நிரப்புவீராக, புது பலன் எங்களை ஆட்கொள்வதாக, புது வல்லமை எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு ஆண்டவரை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்க பாட கர்த்தர் கிருபை தாரும். ஒரு ஆராதனையின் பிரசன்னம், ஒரு ஆராதனையின் மேகம் இந்த இடம் முழுவதையும் எங்க பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக. அபிஷேக தைலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களினாலே வல்லமைகளினாலே எங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய தொடுதல் ஒவ்வொருவருக்கு சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக. வியாதிகள் பலவீனங்கள் ஆராதிக்கும் போதே எல்லாம் பறந்து போவதாக. ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவாராக. புதிய மக்கள் இந்த நாளிலே கொண்டு வார இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க நீர் கொடுக்கிற விடுதலை, சமாதான, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட பேசுவீராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் இந்த காலை வேளையில திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையானதை செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய நாட்களோடு இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் இன்னொரு மாதத்தையும் காண செய்து தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவன் நமக்கு நல்ல கிருபைகளை வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இந்த காலை வேளை சந்தோஷத்தோடு ஆண்டவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிற உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். சேனை அதிபரான எங்கள் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போய் தடைகள் எல்லாவற்றையும் முறியடித்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து நடத்தி வந்தீரே, கடந்த மாதத்திலே நடத்தினீரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரத்துயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரத்துயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். துதிக்கு பாத்திரத்துயவரே,
துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரே நம்மில் ஜீவிக்கிறார். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரே நம்மில் ஜீவிக்கிறார். நமக்கு எதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. ஆமென். தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரே நம்மில் ஜீவிக்கிறார். வல்ல மீட்பர் இயேசுதாவே, அவரே நம்மில் ஜீவிக்கிறார். நமக்கு எதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. நமக்கு எதிராய் எழும்பிடும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு உரியவர். அந்த தேவன் தான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் நடந்து வந்தது, கடந்து வந்தது நம்முடைய திறமையினாலே அல்ல, நம்முடைய ஞானத்தினாலே அல்ல, நம்முடைய படிப்பினாலே அல்ல, நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளினாலே அல்ல. கடந்து வந்தது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இருந்ததுனால தான் இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம். அந்த தேவனை பார்த்து பாட போகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இனிமேல என்னையும் குடும்பத்தையும் நீ நடத்த போதுமானவர், உமக்கு கோடி நன்றி. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த தேவனை நான் ஆராதிப்பேன். நன்மை செய்தவரை, எனக்கு உபகாரங்களை செய்த தேவனை, என்னை நடத்தி வந்த அற்புத தேவனை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி சந்தோஷமா பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துங்க. எல்லா காரியங்களும் உங்களை விட்டு இப்ப அகன்று போகும். ஒரு உன்னத பலன் நம்ம எல்லாரையும் நிறைக்க போகிறது. சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. ஆமென். கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் அவர் நடத்துவதற்கு
போதுமானவராயிருக்கிறார். நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் வரலாம், ஆனால் அதை விட மேலானவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை நமக்காக வெற்றி சிறந்த ஜெயமாக மாற்றி தருகிற ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடலையும் பாடுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகம் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க தான், என் புகலிடம் எல்லாமே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. பாடி மகிமைப்படுத்துவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து களித்து நீங்கள் கை கொட்டி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து களித்து நீங்கள் கை கொட்டி பாடுங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. கர்த்தரை துதித்து அவரது நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவரது செயல்கள் ஜனங்களுக்கு எல்லாம் அறிவிக்க வாருங்கள். கர்த்தரை துதித்து அவரது நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவரது செயல்கள் ஜனங்களுக்கு எல்லாம் அறிவிக்க வாருங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. சிங்கக் குட்டிகள் தாட்சியடைந்து சிறுமையடைந்திடலாம், கர்த்தரை தேடும் எவருக்கும் நன்மை ஒன்றும் குறையாது. சிங்கக் குட்டிகள் தாட்சியடைந்து சிறுமையடைந்திடலாம், கர்த்தரை தேடும் எவருக்கும் நன்மை ஒன்றும் குறையாது. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. பரிசுத்த இதயத்தோடு நாமும் பரவசமாய் தொழுவோம், ஆவி ஆத்மா சரீரங்களையும் அர்ப்பணம் செய்திடுவோம். பரிசுத்த இதயத்தோடு நாமும் பரவசமாய் தொழுவோம், ஆவி ஆத்மா சரீரங்களையும் அர்ப்பணம் செய்திடுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகள் பேசி மகிழ்ந்திடுவோம், கர்த்தரின் வருகை சமீபம் எண்ணி கருத்துடன் வாழ்ந்திடுவோம். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகள் பேசி மகிழ்ந்திடுவோம், கர்த்தரின் வருகை சமீபம் எண்ணி கருத்துடன் வாழ்ந்திடுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா.
கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. என் கண்மலையும் என் மீட்பருமான அன்பின் கர்த்தாவே, என் துருகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. ஹல்லேலூயா. இதிலும் மேலானதை நமக்காக செய்கிற ஒருவர் இருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்ததெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். ஆனால் இதிலும் மேலாய் நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான தேவன் நமக்கு துணையாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இதிலும் சிறந்ததை நமக்காக செய்து முடிக்கிறவர் அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எது காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எது காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானது, இதிலும் சிறந்தது, இதிலும் பெரியதை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானது, இதிலும் இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானது, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் இது காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் இது காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் சொல்லுங்க, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார்.
என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி வெற்றினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி வெற்றினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை, இதிலும் என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லுகிறவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததை விட, இதுவரைக்கும் நான் அனுபவித்ததை விட எனக்காக என் தேவன் பெரிதானவைகளை, சிறந்ததை எனக்காக செய்ய முன்னாடி வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை என் கண்கள் காணும், அதை என் கண்கள் காணும். இன்னொரு பாடல பாடமா, எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உங்க வசனத்தை கை கொள்ளுவேன், உங்க வழிகளிலே நான் நடப்பேன். இந்த தேசத்திற்கு என்னை ஆசீர்வாதமாக வைக்கத்தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். வேலை செய்கிற இடத்திலே நான் வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் அவர்கள் நடுவிலே என்னை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அப்படியே உணர்ந்து ஆராதிக்கலாமா? எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவாயில் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவாயில் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனா, எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனா, என் பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா, எந்த
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எங்கள் சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எங்கள் சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி பொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி பொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்தி. எல்லாரும் சேர்ந்து இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுக்கவே செழி தொங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுக்கவே செழி தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனான், எந்த தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனான், எந்த தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஆராதிக்கிற இயேசு சீக்கிரம் அவர் வரப்போகிறார். வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நம்முடைய கண் முன்னே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை உணர்வடையணும், சீர் பொருந்தணும், பரிசுத்தப்படணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் ஆரவார சத்தத்தோடு. அந்த சத்தம் நம்முடைய செவிகளிலே தொனிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு நடக்கிறவங்களா இருந்தால் தான் அந்த சத்தம் நமக்கு கேட்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு இந்த பாடல் அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க.
உலகத்தை ஆளும் ராஜா இதோ வருகிறார், தம் சேனையோடு வேகம் வருகிறார், ஆரவார சத்தத்தோடு வருகிறார், நம் ராஜா வருகிறார். உலகத்தை ஆளும் ராஜா இதோ வருகிறார், தம் சேனையோடு வேகம் வருகிறார், ஆரவார சத்தத்தோடு வருகிறார், நம் ராஜா வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்த இயேசு ராஜா வருகிறார், மகிமையோடு வானில் வருகிறார், மரணத்தை வென்ற இயேசு ராஜா வருகிறார், வேகம் வருகிறார். மரித்து உயிர்த்த இயேசு ராஜா வருகிறார், மகிமையோடு வானில் வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், வேகம் வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், தூதர்களோடு வேகம் வருகிறார், சபையை தம்மோடு சேர்க்க தேவன் வருகிறார், மணவாளன் வருகிறார். வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், வேகம் வருகிறார், வருகிறார், வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், தூதர்களோடு வேகம் வருகிறார், சபையை தம்மோடு சேர்க்க தேவன் வருகிறார், மணவாளன் வருகிறார். வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், தூதர்களோடு வேகம் வருகிறார், சபையை தம்மோடு சேர்க்க தேவன் வருகிறார், மணவாளன் வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அழைத்து கொண்டு போக நீர் வரப்போகிறீர், ஆனா உம்மை சந்திப்பதற்கு எனக்கு ஆயத்தம் இருக்கிறதா? கை உயர்த்தி உண்மையா யோசித்து பாருங்க. ஆண்டவர் வருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு, ஆனா அவரை சந்திப்பதற்கு நம்மிடத்திலே தகுதி இருக்கா? நம்மிடத்திலே ஆயத்தம் இருக்கிறதா? நம்மிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரு விசை என்னை கழுவும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசை இப்ப என்னை சுத்திகரியும், இப்ப என்னை சுத்திகரி. இப்ப நீர் வருவீரானால் உம்மை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு ஆயத்தம் தேவை, எனக்கு ஒரு தகுதி தேவை. அதற்காக தாங்க இன்னும் கர்த்தர் தம்மை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவருடைய ஜனத்தை, அவருடைய சபையை ஆயத்தப்படுத்தணும், சுத்திகரிக்கணும் என்பதற்காகத்தான் அவருடைய வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை, வசனத்தை நீ கேட்டும் உணர்வடையாமல், சீர்பொருந்தாமல்
செவித்தின ஆவி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள், கைவிடப்பட்டு போவீர்கள். 10 பேர் விசுவாசி தான், 10 கன்னிகை விசுவாசி தான். ஆனா 10 பேருக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருந்தது. 5 பேர் சரியான ஆயத்தத்தோடு மணவாளனை சந்திக்க வந்தார்கள். ஆனால் 5 பேரிடத்தில் சரியான ஒரு ஆயத்தம் இல்லாமல் வந்தபடியினால குறைவு அங்க உண்டாச்சு. மணவாளன் வர தாமதித்த பொழுது, எண்ணெய் வாங்க கடைக்கு போன பொழுதுதான் மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் பூரண ஆயத்தமாய் இருந்த 5 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள். மணவாளன் கதவை அடைத்து விட்டார். அதற்கப்புறம் அவங்க வந்து எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் கதவை திறக்க மாட்டார். விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எவ்வளவு அதுக்கப்புறம் கூப்பாடு போட்டாலும், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் வந்தேன் ஆராதிச்சேன், கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. இந்த கால்வெளி கையை உயர்த்தி, ஆண்டவரே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அந்த வானாதி வானம் கொள்ளாதவர். ஆனா அவருக்கு முன்பாக நம்ம எவ்வளவு ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர். அவர் ஓயாமல் பாடணும். ஓயாமல் பாட வேண்டிய வாயிலேயே கர்த்தரை முறுமுறுக்கிற முறுமுறுப்பும் வருகிறது. கர்த்தருக்கு விரோதமான பேச்சுக்களும் வருகிறது. இந்த காலவேளையில நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாய் ஓயாமல் புகழ் பாடணும். அவருடைய வருகை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகப்படுகிற வரைக்கும் என் வாய் கர்த்தரை துதிக்கணும். என் வாய் கர்த்தரை துதிக்கணும். என் வாய் தேவனை குறித்து பேச வேண்டும். என் வாய் சுவிசேஷத்தை பேச வேண்டும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவின் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே.
சமூகமே அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, 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 கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பரலோக கவனத்தை ஈர்க்கிற செயல்கள் என்னிலே இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவுடைய கண்களிலே எனக்கு ஒரு கிருபை வேண்டும். என்ன கிருபை தெரியுமா? என் அருகில கர்த்தர் எப்பவும் இருக்கணும். எனக்கு நீங்க மட்டும் வேணும். அப்படி சொல்றவங்களை கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்துல நீங்க மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு வேணும். நீங்க மாத்திரம் என் அருகிலே இருக்கணும். விலகாத பிரியாத உம்முடைய சமூகம் அதுதான் என்னுடைய சுதந்திரம். விசுவாசி, அதுக்காக தானே பிரயாசப்படணும். இந்த உலகத்துல பணத்துக்காக ஓடாத. விலகாத பிரியாத தேவ சமூகம் வேணும். பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். ஆனா தேவ சமூகம் உன்னோடு கூட நிரந்தரமா கடைசி வரைக்கும் இருக்கணும். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விட்டு விலகாத, உம்மை விட்டு பிரியாத ஒரு தேவ சமூகம் என்னை ஆட்கொள்ளணும், என்னை ஆட்கொள்ளணும். அது என் இதய ஆசைய துடிப்பா இருக்கணும். உங்க பிரசன்னம் எங்க பிள்ளைகளை அப்படியே நிறைக்கட்டும். தினந்தோறும் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் உங்க பிரசன்னத்தின் மகிமை எங்க பிள்ளைகளை அனுபவிக்கணும். ஆண்டவரே உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவம் வேணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் நடுவில் உலாவின தேவாதி தேவன், ஆளுகை செய்தவர், இன்னும் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அப்படியே பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே இந்த வாரம் முழுவதும் நிரப்பி நடத்துங்கப்பா. உங்கள் விலகாத பிரியாத உங்கள் சமூகத்தை தேடி நாடி காத்திருக்கிறவங்களா எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கால்வேளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.